ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்தது தான். பட் நாளைக்கு நடக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நமக்கு இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாது. ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 லெசன் இருக்கு இல்லையா, அதாவது 3 பார்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3லை சேர்த்து 6 லெசன் வந்து நமக்கு எக்ஸாம் இருக்குது. அந்த 6 லெசனில் இருக்கக்கூடிய ஃபில் த பிளான், அதாவது சூஸ் த பெஸ்ட் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 10 ஒன் வேர்டு அப்படிங்கிறது உங்களால் சிம்பிளாக எழுத முடியும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. த ப்ராஜெக்ட் ராக்கெட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிரின்சிபல்ஸ், இதுவும் புக் பேக் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 மார்க் 3 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது, அதுக்கும் புக் பேக் போதுமா அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின் 18ஆம் நம்பரில் கேட்டிருக்காங்க இல்லையா, அது மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம உள்ளேருந்து பார்க்க வேண்டியிருக்கும். அதுவும் நம்ம சம் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாஸ் அண்ட் வெயிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா த லேபிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ். அடுத்து டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அடுத்து டிஃபைன் இனேசியா, கிவ் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன் 2 மார்க்கில். அது மாதிரி இனேசியா வித் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டைப் ஆஃப் இனேசியா அண்ட் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு 4 மார்க் கொஸ்டின்லையும் இம்பார்ட்டன்ட், அதையும் ஒரு தடவை தரவு பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட், அதாவது அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதுனீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 2 மார்க்கில், பட் 4 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னம்னா அதோட அந்த நம்பர்ஸ்க்கான டெஃபினிஷனும் சேர்ந்து நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ரைட் த ரியாக்ஷன் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ், அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க்கில் அப்படின்னு சொல்லும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன். இதுலேயும் நமக்கு செலக்டடாக எக்ஸாமில் வரக்கூடியது அப்படின்னம்னா உங்களுக்கு கிவ் த அப்ளிகேஷன் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அட்டோமிக்சிட்டி, அடுத்து வாட் இஸ் ரஸ்ட், அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா லிஸ்ட் ஆஃப் த பாராசிட்டிக் அடாப்டேஷன் இந்த லீச், அது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோனோகாட் ரூட் அண்டு டைகாட் ரூட், இது வந்து நமக்கு 4 மார்க்கில் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் அப்படின்னம்னா சிங்கிள் 7 மார்க் கொஸ்டின்னா எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து லிஸ்ட் த எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் 5 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக இது 4 மார்க்கில் கேட்கக்கூடியது. 5 மார்க் கொடுத்து 5 + 2ன்னு 7 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரெஸ்டிங் ஆஃப் அயன் 2 மார்க் கொஸ்டினில் இருக்கிறது, இதுலேயும் கேட்டிருக்காங்க. அடுத்து மாடர்ன் அட்டாமிக் தியரி 5 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. பக்கத்தில் அதுக்கான மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து நமக்கு இதிலேயே இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த வாட் டஸ் ENS ஸ்டாண்ட் ஃபார், இது வந்து இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரு தடவை தரவு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆயிரும். இதில் இல்லாதது அப்படின்னம்னா உங்களுக்கு மியோப்பியா அண்ட் ஹைட்ரோமெட்ரோஃபியா இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு 4 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட், அதுவும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இதில் இல்லாதது மேக்ஸிமம் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க நினச்சா எல்லாமே இதில் இருக்குது. இந்த ஒரு கொஸ்டின் படித்தா எல்லாமே போதுமா சார், மொத்தமே 5 லெசன் தான் புரியுங்களா. பட் ஒரு பெஸ்ட்டான டீச்சர் எடுக்கிறாங்க அப்படின்னம்னா இதில் இருக்க நான் சொன்ன கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பரே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்தையுமே ஒரு தரவு பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.